நான் என்ன நிறத்தில் இப்போ உடை அணிஞ்சிருக்கேன், இப்போ என்ன சாப்பிட்டேன், நான் என்ன பேசுகிறேன், இதெல்லாம் என்னோட தனிப்பட்ட உரிமை. நான் அதை செய்யலாம். இதனால் சமூகத்துக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இது என்னுடைய விருப்பம், என்னுடைய உரிமைன்னு நம்ம சொல்கிறது சரியான ஒரு வாக்கியம்தான். ஆனால் அரசியலுங்கிறது எல்லாரோட வாழ்க்கையோடும் சம்மந்தப்பட்டது. ஒட்டுமொத்த சூழ்நிலையை அதை தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு விஷயத்துக்கு எப்படி உங்கள் ஓட்டு உங்கள் உரிமை அப்படிங்கிற சொற்றொடர் பொருந்தும்? இது எவ்வளோ பெரிய ஏமாத்து வேலை. இது எப்படி இருக்கணும்னா, நமது ஓட்டு நமது கடமைன்னு இருக்கணும். உரிமைன்னா நம்ம இஷ்டத்துக்கு பண்ணலாம். கடமைன்னா அதில் பொறுப்பாக இருக்கணும், அதில் அன்பாக இருக்கணும், அதில் அறிவாக இருக்கணும், எல்லாத்தையும் அரவணைக்கிறதா இருக்கணும். அடிப்படையில் முக்கியமாக இங்கே அங்கீகரிக்கிறதா இருக்கணும். என் விருப்பம் நான் திமுகவுக்கு போடுவேன், என் விருப்பம் நான் அதிமுகவுக்கு போடுவேங்கிற அவங்களுடைய அரசியல் அதிகாரத்தை உறுதி செய்யறதுக்கான ஒரு திட்டமிட்ட உளவியல் சொற்றொடர் தான் உங்கள் ஓட்டு உங்கள் உரிமை. ஓட்டெல்லாம் உங்கள் உரிமையாகாது, என் உரிமையாகாது. ஆழமாக உளவியலாக நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கறதே இல்லை. எல்லாத்தையும் மேலோட்டமாக கடந்து போகிறது. உங்கள் ஓட்டு உங்கள் உரிமை அதை கிழிச்சு போட்டுட்டு நமது ஓட்டு நமது கடமை என்ற சொற்றொடர் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் பரப்புங்க. இது எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கருத்து.